திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு முற்றிலுமாக காணாமல் போகக்கூடிய ஒரு இடத்துக்கு போகுது. திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும், ஆனால் அது யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க, மம்தா பானர்ஜிக்கு அதில் என்ன ரோல் இருக்க போகுது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம தன் கையை மீறி போனதை நல்லா உணர்ந்த மம்தா பானர்ஜி என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணியில் போய் சேரணும், இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நெருக்கடிக்குள்ளே தள்ளுறாங்க. ஒரு இந்தியா கூட்டணி நோக்கி ஒரு ஒட்டிக்குள்ளக்கூடிய இடத்துக்கு அவங்க வராங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய சீனியர் தலைவர் திரு சோனியா காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னா, கட்சியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பலபடி காங்கிரஸோட கொண்டு வந்து சேர்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இது குறித்து தான் வந்து மம்தா பானர்ஜியும் சோனியா காந்தி அவர்களும் பேசியிருக்காங்க அப்படின்ற செய்தி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியோட மருமகன் திரு அபிஷேக் பானர்ஜி அவர் வந்து ராகுல் காந்திகிட்ட சந்தித்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து இவங்க 2 பேரும் வந்து 2 பேரோட டிசிஷன் அடிப்படையில் கட்சி வந்து இணைய போகுது. ஆனால் கட்சி வந்து இணைந்தால் அவங்ககிட்ட கூட எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா அவங்க இணையவாங்களான்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் இருந்து பெரும்பான்மையான எம்பிக்கள் கொண்ட பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை கொண்ட பிரதாப் பானர்ஜி அந்த தலைமையிலான அந்த திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும்பான்மையான உறுப்பினர் நாங்கள் எடுக்கிறதா முடிவு. ஸோ மம்தா பானர்ஜி எடுக்கிற விஷயங்களை எங்களை கட்சியை கட்டுப்படுத்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மம்தா பானர்ஜி காங்கிரஸோட போய் மீண்டும் இணைஞ்சால் எவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, எவ்வளோ கேட்டஸ் அவங்களோட வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் தெரியல. அது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது.